நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தங்கம் விலையால் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர். தங்கம் வாங்க வேண்டும் என்பதே எட்டாக்கணியாக விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ரொம்ப மக்கள் எதுவுமே வாங்க முடியலை. அவங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. பொண்ணுங்களுக்கு சீர் செய்கிறதுனா எப்படி அவங்க செய்கிறது பண்ணுறது, நம்மளோட கஷ்டம். இப்போ எங்களை மாதிரி கஷ்டப்படுற குடும்பம்லாம் எப்படி அந்த பொண்ணுங்களுக்கு சீர்முறை செய்கிறது, அதனால் எவ்வளோ பாதிப்படையுது. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னா பெண்களுக்கு முடியாமல் போட முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணுற இடத்துலலாம் ஹஸ்பண்ட் வீட்லேருந்து நிறையா நகை கேட்குறாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு நாள் 2 நாள்லேயே 8000 10,000 இது மாதிரிலாம் ஏறிட்டு இருந்துச்சுன்னா நகை பர்சன்னால் வாங்க முடியாது. அப்போ கஷ்டப்படுற ஃபேமிலியில் நகையை நினச்சி கூட பார்க்க முடியாது. இது ரொம்ப தாங்கிக்கிறக்கூடிய இதே கிடையாது. சாமானிய மக்கள்லாம் எப்படி தான் வாழ்கிறது, எப்படி தான் பிள்ளைகளை கட்டி கொடுத்து கரையேற்றுறது, ஒன்றுமே புரியலை. சூழ்நிலை எப்படி போகுது அப்படிங்கிற நிலவரங்களே புரிய மாட்டேங்குது. பாவம். இப்போ கடைக்குள்ளே வர்றவங்க வந்து நகை திருப்பி வாங்கும் போதே வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கிராமுக்கு 200 ஏறி போயிடுது. இதனால் ரொம்ப அதாவது மக்களுக்கும் பப்ளிக்கும் நிறையா பாதிப்பு இருக்குது. எங்கள் நகைக்கடைக்காரங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு இருக்குது. நாங்கள் விற்றுட்டு ஒரு 5 போல் ஒரு செயின் விற்றுட்டு திருப்பி செஞ்சு வர்றதுக்கு 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரம் நாங்கள் செஞ்சு வர்றதுக்குள்ளே கிராமுக்கு 200 300 ரேட் ஏறிடுது. அதில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் வருது. இதனால் தொழில் பண்ண முடியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.